இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வெல்கம் டு அன்னை சமையல். ஆட்டு கால் வேண்டுந்தாங்க. இப்போ நான் வந்து அதை வெந்நீரில் போட்டு நல்ல வெந்நீரில் போட்டு முக்கி எடுத்து முடியெல்லாம் எடுத்துட்டேன், நீக்கிட்டு திரும்ப ஸ்டவ்வில் வச்சு நான் சுட வச்சேன். நல்லா ஃபுல்லாக கருகி எடுத்து அந்த முடி ஒன்றும் இல்லாமல் ஃபுல்லாக கருக்கி எடுத்துட்டேன். முடியை பாருங்கள். வீட்லேயே நல்லா எடுக்கலாம். இந்த மாதிரி நான் எப்போ சுட்டு எடுப்பேன். இன்றைக்கி வெந்நீரில் வச்சு முக்கிட்டு கத்திட்டு நல்லா கட் பண்ணி இது கத்திட்டு செய்வோம். அழகாக வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப 1-2 இருக்கிறத நம்ம கேஸில் வச்சு எப்போ விறகடுப்பில் வைப்பேன். நீ கேஸில் வச்சு ஃபுல்லாக கறிக்கி எடுத்து வச்சுட்டேன். இதை கட் பண்ணி மாத்திரம் தான் நம்ம எடுக்கணும். ஆட்டுப்பாயா ஆட்டுக்கால் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையுள்ள மசாலாக்கள் கசகசா சிறிதெல்லாம் ஊற போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், சீரகம், இதில் ஒரு 2 மிளகாய், ஒரு சின்ன தக்காளி தான். இதையும் ஒன்றா போட்டு இது கசகசாயம் ஒன்றா போட்டு நான் அரைச்சி எடுத்து கண்டிப்பாக கசகசா போடணும். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தட்டி வச்சுக்கிடணும். குக்கரில் இந்த ஆட்டுக்காலை கட் பண்ணதை போட்டுக்கிட்டேன். இது கூட ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கலாம். இதில் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தண்ணி ஊற்றிக்கலாம். கூட ஒரு 1/2 கப் தண்ணி. வந்து ஒரு 7-8 விசில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு குக்கரை பொறுத்து 10 விசிலாம் வைக்கலாம். நல்ல ஒரு 7-8 விசில் விட்டு வச்சு நான் எடுத்துடுறேன். விசில் எடுத்து வச்சிட்டோம் பாருங்க. எண்ணெயை ஊற்றலை, எண்ணெயாக மிதந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ரெடி பண்ணலாம். சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் மாதிரி ப்ரௌன் கலரில் வரட்டும். மசாலா எல்லாம் வறுத்து திரிச்சது சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், காரப்பொடி 1 ஸ்பூன், அதையும் கலந்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை. வேக வச்சுருக்கேன் ஆட்டுக்காலை கொட்டிடலாம். வேக வச்சதை கலந்தாச்சிப்போம். வெங்காயம் கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி அலம்பு ஊற்றிடுறேன். இப்போது தேவைக்கு இருக்க கல் உப்பு கலந்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலையும் லைட்டாக போட்டு மூடி வச்சு மசாலா வாடை போகிற வரை கொதித்து இறக்கணும். குக்கர் விசில் போட்டிருக்கேன். 1 விசில் வரட்டும். ஏன்னா ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். போகலாம். இதோட கொஞ்சம் வற்ற வைக்கணுன்னா நீங்கள் வற்ற வச்சுக்கலாம்.